மத்திய அரசை பார்த்து தாவேகா கட்சி தயக்கத்துடன் பயணிக்கிறதா? மத்திய அரசை எதிர்ப்பதற்கு விஜய் ஏன் தயக்கம் காட்டுகிறார்? கரூர் விவகாரத்தை சட்ட ரீதியாக சந்தித்துக் கொள்ளலாம் என்ற மனநிலையோடு இருந்த விஜயினுடைய அடுத்த கட்ட நகர்வுகளில் ஏதோ ஒரு சுணக்கம் ஏற்பட்டுவிட்டது. திமுகவை மட்டும் நேருக்கு நேராய் குரல் கொடுத்து தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்கிற விஜய்க்கு ஏன் பாஜகவை பற்றி சொல்வதற்கு தைரியம் இல்லாமல் போனது? சென்னையில் தலைமை அலுவலகம் இருக்கிறது சிபிஐக்கு. சிபிஐ உடைய கரூரில் இருக்கக்கூடிய முகாம் அலுவலகம் இருக்கிறது. இப்படிப்பட்ட இடங்களெல்லாம் வைத்து தலைநகருக்கு மட்டும் விஜயை அழைத்து வந்து விசாரணை நடத்த வேண்டும் என்பதற்கான நோக்கம் என்ன? வணக்கம் நேயர்களே. பரபரப்பான அரசியல் களத்தில் தமிழகத்தில் அரசியல் கட்சிகளின் அடுத்தடுத்த நகர்வுகள் பல்வேறு விதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிற நிலையில் தாவேகா கட்சியினுடைய செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதான கேள்விகள் பல்வேறு விதமான கேள்விகளையும் சந்தேகங்களையும் எழுப்பி வருகிறது. மத்திய அரசை பார்த்து தாவேகா கட்சி தயக்கத்துடன் பயணிக்கிறதா? மத்திய அரசை எதிர்ப்பதற்கு விஜய் ஏன் தயக்கம் காட்டுகிறார் என்பதான பல கேள்விகளும் பொதுத்தளங்களில் விவாதிக்கப்படுகிற பொருளாகவே பேசப்பட்டு வருகிறது. ஆனால் விஜயை பொறுத்த மட்டிலும் தாவேகா கட்சி நிலைப்பாடை பொறுத்த மட்டிலும் தாங்கள் தெளிவான கொள்கையோடும் தெளிவான சிந்தனைகளோடும் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதான விளக்கங்களை தாவேகா கட்சியினுடைய தலைவர்கள் பதிவு செய்தாலும் கூட பொதுமக்கள் சாமானிய மக்களுடைய கேள்விகளுக்கு பதில் கொடுக்க முடியாமல் நின்று கொண்டிருக்கிறது அவர்களுடைய அடுத்தடுத்த நகர்வுகள். காரணம், கரூர் சம்பவத்திற்கு பிறகு பல்வேறு விதமான புதிய யுக்திகளை கையாண்டு அடுத்தடுத்த வளர்ச்சிக்கான வியூகங்களுக்கான அடுத்த கட்ட கூட்டங்களை நடத்தி கரூர் விவகாரத்தை சட்ட ரீதியாக சந்தித்துக் கொள்ளலாம் என்ற மனநிலையோடு இருந்த விஜயினுடைய அடுத்த கட்ட நகர்வுகளில் ஏதோ ஒரு சுணக்கம் ஏற்பட்டு விட்டதா என்ற கேள்விகளும் எழத் தோன்றியிருக்கிறது. தொடர்ந்து மத்திய அரசு தங்களை வஞ்சிக்கிறது என்பதான நிலையை ஒரு சாமானிய கடைநிலையில் இருப்பவர்கள் கூட யோசிக்க தோன்றிய நிலையில் தாவேகா மட்டும் அது பற்றிய எந்த கருத்தை முன்வந்து சொல்ல தயங்குகிறதா ஏன் என்பதான கேள்விகளும் பார்க்கப்படுகிறது. கரூர் விவகாரத்திற்கு பிறகு அடுத்தடுத்த கூட்டங்களிலும் நடத்திவிட்டு அடுத்த கட்ட அரசியல் பிரவேசத்திற்கு வேகம் எடுக்கும் என்று எதிர்பார்த்த நிலையில் ஜனநாயகன் திரைப்படம் வெளிவருவதில் ஏற்பட்ட காலதாமதம், அதில் ஏற்பட்ட சில சட்ட சிக்கல்கள் என்பதான பல பிரச்சனைகள் அணுகியிருக்கிற நிலையும் கூட விஜய் வாய் திறந்து இதுவரை பாஜக மீதும் மத்திய அரசின் மீதும் எந்த விதமான குற்றச்சாட்டுகளையும் சொல்லாதது ஏன் என்ற கேள்விகள் இப்பொழுது பெரும் பேசும் பொருளாகவே எழுந்திருக்கிறது. விஜய் தன்னுடைய பிரதான அரசியல் எதிரி என திமுகவை மட்டும் நேருக்கு நேராய் குரல் கொடுத்து தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்கிற விஜய்க்கு ஏன் பாஜகவை பற்றி சொல்வதற்கு தைரியம் இல்லாமல் போனது, ஏன் அச்சப்படுகிறார் என்பதான கேள்விகளும் முன்வைக்கப்படுகிறது. ஆனால் விஜய் தன்னுடைய நிலைப்பாட்டில் தெளிவாக இருந்து கொண்டிருக்கிறார் என்பதான பதிவு அவர்கள் கட்சியினுடைய முக்கிய பொறுப்பாளர்கள் நிலை எடுத்துக் கொண்டாலும் கூட சாமானிய தொண்டர்களாக தாவேகாவிற்கு உள்ளே வந்தவர்கள் ஏன் மத்திய அரசு விஷயங்கள் குறித்து நாம் பேசுவதில்லை, ஏன் அதற்கு பதில் கொடுப்பது இல்லை என்பதான சில அரசல் புரசலான விஷயங்களை தற்போது குமுற தொடங்கி இருக்கிறார்கள் கடைநிலை தொண்டர்கள். இந்த நிலையில் ஜனநாயகன் திரைப்படம் விவகாரம் தணிக்கை குழு, மத்திய அரசால் நிர்வகிக்கப்படுகிற சென்சர் போர்டு என்று சொல்லப்படுகிற தணிக்கை வாரியத்தும் பல்வேறு விதமான நெருக்கடிகளை ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தந்திருக்கிறது. இது ஒருபுறம். இன்னொரு புறம் கரூர் விவகாரத்தை மீண்டும் கையில் எடுத்து சிபிஐ விசாரித்துக் கொண்டிருக்கிறது. சிபிஐ விசாரணை வேண்டும் என்பதான குரலை ஓங்கி ஒலித்தது தாவேகா தான் என்றாலும் கூட அதை சட்ட ரீதியாக அணுகுவோம் என்ற மனநிலையில் இருந்தது. தங்களுக்கான நியாயத்தை கற்பிப்போம் என்பதானும் தன்னுடைய நியாயத்தை வெளிப்படுத்துவோம் என்பதான நிலையிலும் தாவேகா இருந்தாலும் கூட தொடர்ந்து அவர்களை விசாரணை என்ற பெயரில் அழைத்து வந்ததும், அதுவும் தலைநகர் டெல்லிக்கு அழைத்து வந்து விசாரிப்பது ஏன் அப்படி தலைநகருக்கு அழைக்க வேண்டும் என்ற ஒரு குரலும் எதிரொலிக்கப்படுகிறது. சென்னையில் தலைமை அலுவலகம் இருக்கிறது சிபிஐக்கு. சிபிஐ உடைய கரூரில் இருக்கக்கூடிய முகாம் அலுவலகம் இருக்கிறது. இப்படிப்பட்ட இடங்களெல்லாம் வைத்து தலைநகருக்கு மட்டும் விஜயை அழைத்து வந்து விசாரணை நடத்த வேண்டும் என்பதற்கான நோக்கம் என்ன என்பதான சில கேள்விகளும் அரசல் புரசலாய் பேசப்பட்ட நிலையிலும் கூட தொடர்ந்து அந்த விசாரணையின் போது முன்வைக்கப்பட்ட சில கேள்விகள் குறித்து ஊடகங்களிலே பல்வேறு விதமான செய்திகள் வந்திருக்கிறது. விஜய்க்கு கடுமையான நெருக்கடி தந்திருக்கிறார்கள், கடுமையான கேள்விகளை முன்வைத்தார்கள், அவர் கேட்ட கேள்விகளுக்கு திக்குமுக்காடி போனார்கள். இப்படியெல்லாம் ஊடகங்களில் பல்வேறு விதமான செய்திகள் வந்தாலும் கூட மிக எளிதாகவும் நேர்த்தியாகவும் விஜய் தரப்பில் தன்னுடைய கேள்விகளுக்கு பதிலை சிறப்பாக அளித்திருக்கிறார் என்பதான விஷயங்களும் மறுபுறமும் சொல்லப்படுகிறது. ஆனால் எது எப்படி இருந்தாலும் தாவேகாவை பொறுத்த மட்டில், நடிகர் விஜயை பொறுத்த மட்டில் மாநில தேர்தலை எதிர்கொள்ள இருக்கக்கூடிய விஜயுடைய தாவேகா கட்சி தன்னுடைய அரசியல் எதிரியாக தீய சக்தி என்ன வர்ணிக்கப்பட்ட திமுகவை மட்டும் குறிக்கோளாக வைத்து திமுகவை சரமாரியான விமர்சனங்களை வைத்துக் கொண்டிருக்கிற நிலையில்
கட்சி துவங்கப்பட்ட நாளிலிருந்து இந்த நாள் வரை, அதாவது தாவேகாவுடைய அந்த 41 பேர் கூட்டத்திலே நெரிசலிலே சிக்கி பலியானவர்கள் விவகாரம் ஒருபுறம், ஜனநாயகம் படத்திற்கு கொடுக்கப்பட்ட நெருக்கடிகள், இப்படி பல்வேறு விதமான நெருக்கடிகள் வந்த நிலையிலும் கூட அவர் மத்திய அரசை விமர்சிக்கவோ மத்திய அரசை சாடவோ இல்லாமல் போனது ஒரு பெரிய அரசியல் வெற்றிடத்தை காண்பிக்கிறது என்பதான அரசியல் பார்வையாளர்களின் நோக்கங்களும் ஒருபுறம் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இதே நகர்விலே அவர் செல்வதை பார்க்கிற பொழுது அதிமுக பாஜகவுடன் மீண்டும் கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டிய நிலைக்குத்தான் விஜய் தள்ளப்பட்டிருக்கிறாரா, அல்லது தனித்து போட்டியிட வேண்டும் என்ற மனநிலை கொண்ட விஜயாக இருந்தால் மத்திய அரசு மீது கடுமையான விமர்சனங்களை வைத்திருக்கலாம். மத்திய அரசு மாநிலத்திற்கு செய்வதாக சொல்லியிருந்த பல விஷயங்களை இன்னும் காலதாமதம் செய்து கொண்டிருக்கும் நிலையிலும், மத்திய அரசு மாநில உரிமை சார்ந்த விஷயங்களில் புறக்கணிக்கப்படுவதற்கான பல பணிகளை மேற்கொள்ளும் போதும் கூட ஒரு பிரதான அரசியல் கட்சி தலைவர் என்ற நிலைப்பாட்டில் விஜய் ஏன் தன்னுடைய வேகத்தையும் தன்னுடைய கோபத்தையும் தன்னுடைய நிலைப்பாட்டையும் வேகமாக சொல்லாமல் மறுப்பதன் காரணம் என்ன என்பதான கேள்விகளும் முன்வைக்கப்படுகிறது. விஜய் யாரால் அழுத்தம் கொடுக்கப்படுகிறாரா, அல்லது வேறு ஏதாவது நெருக்கடியின் மத்தியில் விஜய் சிக்கிக் கொண்டிருக்கிறாரா என்பதான பல கேள்விகளும் ரசிகர்கள் மட்டுமல்லாமல் தாவேகா தொண்டர்கள் மத்தியிலும் கேள்வி அடைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. சமீப நாட்களாக தாவேகாவில் புதியவர்களின் வருகை அதிகரித்த நிலையிலும் கூட, குறிப்பாக ஏற்கனவே கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய புசி ஆனந்த் போன்ற முக்கிய தலைவர்கள் இருந்த நிலையில் இப்பொழுது 2ஆம் கட்ட தலைவர் என்ற பெயரில் சில தலைவர்கள் சேர்ந்த நிலையிலும் கூட, மூத்த அரசியல்வாதியாக கருதப்பட்ட செங்கோட்டையன் போன்றவருடைய வருகைக்கு பிறகு தாவேகா கட்சியினுடைய தலைமைக்குள் சில அலசல் புரசலான சில பிரச்சனைகள் பூதாகரமாக எழுந்திருப்பதாகவும், கட்சியினுடைய சில மரபு முறைகளை எல்லாம் ஒருவர் கையில் இருந்து இன்னொரு கைவிக்கு மாறி விடுப்பதனாலே மூத்தவர்களாக சேர்ந்தவர்களுக்குள்ளே சில கருத்து வேறுபாடுகள் நிலவி கொண்டிருப்பதாகும். குறிப்பாக இந்த விசாரணை என்ற விவகாரத்தில் விஜய் தலைநகர் டெல்லிக்கு சென்ற காலகட்டத்தில் புதியவர்களாக சென்னையில் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இருந்து தாவேகா கட்சிக்குள் தலைமை பொறுப்புகளுக்கு சென்று பார்வையிட்டு கட்சிக்குள் தங்களை ஐக்கியமாக்கிக் கொள்ள முற்பட்டவர்களுக்கு கூட சரியான முகவரி தராமலோ சரியான வருகைக்கான அழைப்புகள் கொடுக்கப்படாமலோ வந்தவர்களை முறையாக அழைத்துக் கொள்ளாமலோ நிலை ஏற்பட்டதாக சமீபத்தில் சேர்ந்த முக்கியமான சில புள்ளிகளும் கூட வேதனைப்பட்டிருக்கிற செய்தியும் பார்க்கிற பொழுது தாவேகாவினுடைய வேகம் சற்று குறைந்திருக்கிறதா, நடிகர் விஜயும் தாவேகாவினுடைய கட்சியினுடைய கொள்கைகளும் பாஜகவை பார்த்து மிரளுகிறதா, பாஜகவினுடைய செயல்பாடுகளுக்கு பதில் கொடுக்காமல் மௌனம் காப்பதனால் என்ன சொல்ல இருக்கிறார் விஜய் என்பதான 1000 கேள்விகள் தொக்கி நிற்கின்றன. இதற்கெல்லாம் விஜய் பொதுத்தளத்தில் வந்து பதில் சொன்னால்தான் தேர்தலுக்கு முன்பு தேர்தல் களம் சூடுபிடிக்கும். மறைக்கப்பட்ட மர்மமாய் கிடக்கும் பல்வேறு விதமான கேள்விகளுக்கு பகிரங்கமாக பதில் சொல்ல விஜய் முற்படுவாரா? தாவேகாவின் அசூர வளர்ச்சிக்கு பயணிகளில் எது தடையாக இருக்கிறது? தடையின் பின்னணியில் ஒளிந்திருப்பதற்கு விடை கொடுக்க முன் வருவாரா விஜய் என்பதான கேள்விகளோடு காத்திருக்கிறார்கள் தாவேகா தொண்டர்கள் மட்டுமல்ல, ஏராளமான விஜயின் ரசிகர்கள். 2026 தேர்தல் களத்தில் புதிய யுக்திக்கான களமாக எதிர்பார்க்கப்பட்ட விஜயின் அசூர வேகம் திடீரென்று ஏதோ சில காரணங்களால் தடைப்பட்டு நிற்கிறதா என்ற கேள்விகளும் எழுகிறது. எழுகிற கேள்விகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பாரா நடிகர் விஜய்?